ஃப்ரெண்ட்ஸ், தளபதியுடைய தமிழக வெற்றிக் கழகம் அரசியல் களத்துல கால் பதிச்சிருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள கணிசமா மாத்தக்கூடிய ஒண்ணா இருக்கு. தமிழகத்துல அரை நூற்றாண்டுக்கும் மேலாக கோலோச்சி வர்ற திராவிட கட்சிகளான டிஎம்கே, ஏடிஎம்கேவுக்கு தளபதியுடைய அரசியல் நகர்வுகள் ஒரு புதிய சவாலாவே அமைஞ்சிருக்கு. அவர் எந்த கட்சியோட கூட்டணி அமைக்கிறாரு அப்படிங்கறத பொறுத்து தான் ஒரு திராவிட கட்சியுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகும் அப்படின்னு அரசியல் விமர்சகர்களா தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க. விஜய் யாரோட கூட்டணி அமைக்கிறாரு அப்படிங்கிறது 2026 தேர்தல்ல எந்த கட்சிக்கு பின்னடைவு ஏற்படும் அப்படிங்கறத தீர்மானிக்கிற முக்கிய காரணியா அமையும்னு பல பேர் சொல்லிட்டு வராங்க. விஜய் அவர்கள் ஏடிஎம்கே ஓட கூட்டணி வச்சாங்கன்னா டிஎம்கே உடைய வாக்குகள் விஜய் மற்றும் ஏடிஎம்கே உடைய கூட்டணிக்கு எதிரா பிரிக்கப்படும். ஏடிஎம்கே உடைய பாரம்பரிய வாக்கு வங்கி மற்றும் விஜய் அவர்களுடைய இளைஞர் வாக்குகள் சேர்ந்துச்சுன்னா டிஎம்கே கூட்டணிக்கு கடுமையான போட்டி ஏற்படும். ஏடிஎம்கே இப்போ ஒரு தலைமை சிக்கலை எதிர்கொண்டுட்டு வர்ற நிலையில விஜயுடைய வருகை ஏடிஎம்கே தொண்டர்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை கொடுக்கும். விஜயுடைய கவர்ச்சியும் மக்கள் செல்வாக்கும் ஏடிஎம்கே கூட்டணிக்கு ஒரு புது முகத்தை கொடுக்கும். இது டிஎம்கேவுக்கு ஒரு பெரிய பின்னடைவையே ஏற்படுத்தும். அவங்க ஏற்கனவே எதிர்பார்த்த வாக்குகள்ல கணிசமானவை விஜய் அவர்கள் பக்கம் போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இது டிஎம்கே உடைய வெற்றியை சிக்கலாக்கி அவங்கள பல தொகுதிகளில் தோல்வி அடைய செய்யலாம். விஜய் ஏடிஎம்கேவை தவிர்த்து காங்கிரஸோட கூட்டணி அமைச்சாங்கன்னா அது ஏடிஎம்கேக்கு பெரிய ஆபத்தையே ஏற்படுத்தும். இப்போ டிஎம்கே கூட்டணியில இருக்கிற காங்கிரஸ் கட்சி விஜய் அவர்கள் பக்கம் வந்தாங்கன்னா டிஎம்கேவுக்கு ஏற்படுற சேதத்தை விட ஏடிஎம்கேக்கு ரொம்ப பெரிய சேதமே ஏற்படும். ஏடிஎம்கே உடைய வாக்கு வங்கி ஏற்கனவே உள்ள பல பிரிவுகளால பலவீனம் அடைஞ்சிருக்கிற நிலையில விஜயுடைய வருகை ஏடிஎம்கே உடைய வாக்கு வங்கிய மறுபடியுமே பலவீனப்படுத்தும். அது மட்டும் இல்லாம ஏடிஎம்கேல அதிருப்தியில இருக்கிற தொண்டர்கள் மற்றும் நடுநிலையாளர்கள் விஜயோட பக்கம் போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஏடிஎம்கே பெரிய கூட்டணி பலம் இல்லாம தனித்து போட்டியிட்டாங்கன்னா அதனுடைய வெற்றி வாய்ப்புகளுமே கணிசமா குறையும். விஜய் தனித்து போட்டியிட்டார்னா அவர் டிஎம்கே மற்றும் ஏடிஎம்கே ரெண்டு கட்சிகளுடைய வாக்குகளையுமே பிரிப்பாரு. இதனாலேயே ரெண்டு கட்சிகளுடைய வெற்றி வாய்ப்புகளுமே குறையும். ஆனா அதே நேரத்துல விஜய் அவர்களும் ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு வெற்றி பெறுவாரா அப்படிங்கிறதும் இங்க கேள்விக்குறியாதான் இருக்கு. அதனாலேயே தொங்கு சட்டசபை அமைகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. விஜய் யார ஆதரிக்கிறாரோ அந்த கட்சி ஆட்சி அமைக்கலாம், இல்லாட்டினா மறுபடியுமே ஒரு தேர்தல் நடக்கலாம். அதனாலேயே பல எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படலாம். அதாவது தமிழகத்துல முதன்முறையா ஒரு மூன்றாவது பெரிய அரசியல் சக்தி உருவாகலாம். இதனாலேயே கூட்டணி ஆட்சிக்கான வாய்ப்புகள் உருவாகலாம். மொத்தத்துல 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல்ல தளபதியுடைய அரசியல் நகர்வு ஒரு முக்கிய திருப்பு முனையா அமையும். விஜய் அவர்கள் எடுக்க போற கூட்டணி முடிவு ஒரு திராவிட கட்சியை ஆட்சியில் இருந்து அகற்றவோ அல்லது வலுவிழக்க செய்யவோ முடியும். அதனாலதான் எந்த கட்சி வெற்றி பெறும் அப்படிங்கறத விட எந்த கட்சிக்கு பின்னடைவு ஏற்படும் அப்படிங்கிறது தான் இப்போதைய அரசியல் வட்டாரங்கள்ல முக்கிய விவாதமா பார்க்கப்படுது. இந்த மாதிரியான லேட்டஸ்ட் அரசியல் அப்டேட்ஸ்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. பாய். தேங்க்யூ.